அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் ஆசீர்வாதத்தை காணும்படி என் தேவன் எங்களுடைய கண்களுக்கு கிருபை கொடுத்தீர். நன்றி ஐயா. உம்முடைய வசனங்களை தியானிக்கும் போது உம்முடைய வல்லக்கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச குடும்பங்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து மீண்டும் இந்த நல்ல நாளின் வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாம் இதுகாரம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருந்து தேவ சத்தியங்களை தியானித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு 11வது அதிகாரத்தின் மகத்துவங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த 11வது அதிகாரத்தின் தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், 7 மகத்தான சத்தியங்களை நமக்கு இந்த தீர்க்க தரிசன வசனம் சொல்லுகிறது. அது என்ன என்றால், மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் சரித்திரத்தில் உண்டாக்கக்கூடிய சத்தியம், கிரேக்க ராஜ்யத்தின் ஒரு அறிகுறி, ரோம ராஜ்யத்தின் அறிகுறி, பின்பு ரோம பேரரசின் போப்பு ஆட்சியின் சரித்திரம், அடுத்து சீர்திருத்த சரித்திர சுருக்கம், அடுத்து பிரான்ஸ் தேசத்தினுடைய புரட்சியின் சரித்திரம், துருக்கி ராஜ்யத்தின் சரித்திர சுருக்கம், இவைகளை குறித்து இந்த 11வது அதிகாரம் தெரிவிக்கிறது. இந்த அதிகாரங்கள் எல்லாவற்றிலேயும் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் என்ன என்பதை நாம் சற்று தியானத்தோடு தியானிக்கப் போகிறோம். மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் துவக்கம், அதாவது தானியேல் 11வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேதிய பெர்சிய ராஜ்யம் பாபிலோன் மேதியனாகிய தரியு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தில் கிமு 538 கைப்பற்றியிலிருந்து காபிரியல் தூதன் தரியுவை பலப்படுத்தி திடப்படுத்தியதால் தேவன் தானியேல் தீர்க்க தரிசனத்திற்குள் அவர்களின் ஜனங்களுக்குள்ளும் அனுகூலமாய் இருந்தார் என்பதை இங்கு சொல்லுகிறது. தானியேல் இந்த தரிசனத்தின்படி 4ஆம் ராஜாவானவன், அதாவது எஸ்தரின் புருஷன் அகாஸ்வேரு என்ற சரித்திர ஆசாரியர்களாலும் வேத மாணாக்கர்களாலும் நம்பப்படுகிற ஒரு ராஜா. இவன் மகா ஐஸ்வர்ய சம்பந்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிப்போம் என்றால், அதோடு மாத்திரமல்ல எஸ்தர் 7:21 இதை நாம் வாசிக்கலாம். இந்த கட்டளையை பூரணப்படுத்துவதற்கு தான் பெர்சிய அரசனோடு காபிரியல் தூதன் நீதிக்கென்று போராடின ஒரு சம்பவத்தை அங்கு நாம் பார்க்கிறோம். அதேபோல கிரேக்க ராஜ்யத்தின் சுருக்கத்தை இங்கு தானியேல் 13வது அதிகாரத்திலிருந்து தானியேல் 11:3வது அதிகாரத்திலிருந்து 13வது வசனங்கள் வரை இதை நாம் வாசிக்கலாம். மகா அலெக்சாண்டர் அந்த தேசத்தின் அந்த கிரேக்க ராஜ்யத்தின் மகா பிரசித்தி பெற்ற ஒரு ராஜா. அவர்
எந்த இடத்தில் தம்முடைய ராஜ்யத்தை அவர் உருவாக்கினார் என்றால், அர்பெல்லா என்கின்ற இடத்தில் நடந்த யுத்தத்தில் மேதிய பெர்சியரை அவர் தோற்கடித்தார். இந்த அர்பெல்லா, இந்த பிரபலமான ராஜா அலெக்சாண்டர், இவர் ஒரு கிரேக்க ராஜா அல்ல. ஆனாலும் மக்கதனியாவாகிய பிலிப்பினுடைய மகன் பிலிப்பு மரித்த பின் அலெக்சாண்டர் தன் 20வது வயதிலே ராஜாவாகி 8 வருஷத்திற்குள் தன்னுடைய பலத்தினால் மத்திய ஆசியா, தீரு, எகிப்து, பாபிலோன் ஆகிய ராஜ்யங்களை, இந்தியா முதலிய ராஜ்யங்களை தனது ராஜ்யத்திற்குள் கட்டுப்படுத்தி கொண்டார். இவன் எருசலேமுக்கு போகும்போது தேவனுடைய யூத ஆசாரியரும் லேவியரும் தங்களின் ஆசாரிய உடைகளை உடுத்தி கொண்டு அங்கு அலெக்சாண்டரை சந்திக்க எதிர்கொண்டு வந்தபோது, அலெக்சாண்டர் தன் குதிரையை விட்டு இறங்கி பிரதான ஆசாரியனாகிய தரிவு இடத்திற்கு வந்து, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அவன் தலைப்பாகையில் எழுதியிருந்த வார்த்தைகளின் நிமித்தம் அவன் முழங்கால் படியிட்டு பணிந்ததால் ஆசாரியர் அலெக்சாண்டரை ஆலயத்திற்கு கொண்டு போய் மேதிய பெர்சியாவுக்கு மிக பிறகு கிரேக்க ராஜ்யம் உலகை ஆளும் என்ற தீர்க்க தரிசனத்தை அங்கு காண்பித்தார்கள். இதை தானியேல் 8வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, இதற்கு பின்பு அங்கு வடதிசை ராஜாவாகிய ஆண்டியோகன் என்கின்ற ராஜா தென்திசை ராஜாவான பாலமே என்பவனிடம் அவன் விவாகம் பண்ணுவதற்காக தன் சொந்த மனைவியை ரத்து செய்துவிட்டு தள்ளிவிட்டு, அதாவது விவாகரத்து செய்துவிட்டு, இவன் கோபத்தினால் தன் புருஷனை நஞ்சிட்டு கொண்டு இவளுக்கு வந்தவனாகிய பெர்னீசரையும் அவனின் கூட்டாளியையும் கொலை செய்து தன் மகன் செலுக்கியஸ் என்பவனை ராஜாவாக்கினான். இதை 6வது வசனத்திலே தானியேல் 11:6 நாம் வாசிக்கலாம். சரித்திரம் இப்படி சொல்லுவதை நாம் உணர முடிகிறது. அதற்கு பின்பு இந்த ராஜ்யங்களுடைய வேறுபாடு என்ன என்றால், அந்த மேதிய பெர்சிய ராஜ்யமும் அழிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்பு ரோம சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், 14வது வசனத்திலே அதை நாம் வாசிப்போம் என்றால், 14வது அதிகாரத்திலிருந்து அங்கு ரோம ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தை அங்கு வேதம் நமக்கு விவரித்து காண்பிக்கிறது. வடதிசை ராஜாவாகிய தென்திசை ராஜாக்களும் தங்களுடைய குடும்ப சண்டைகளை தொடர்ச்சியாய் நடக்கும் கடைசி நாட்களில் எகிப்தை மைனராக கொண்ட டாலமி என்பவன், எப்னேசியஸ் என்பவன், எகிப்தில் தன் இனம் ராஜாவாய் தோன்ற பண்ணியதை அவன் அறிந்து இவனை உள்ளூர் கழகங்கள் கலக்கினது. இதோடு மக்கதோனியா ராஜாவும் வடதிசை ராஜாவுமாக சேர்ந்து யுத்தம் செய்து மேற்கொள்ளும் தருவாயில் இருக்கும்போது ரோமர் வந்தார்கள். இந்த ரோமர் தந்திரமாய் ராஜ்யங்களை பிடிக்கும் குணமுடையவர்களாகிய கிமு 8வது நூற்றாண்டிலேயே, அதற்கு முன்னமே அங்கு அதாவது கொள்ளை அடிப்பவர்கள் என்று சரித்திர ஆசிரியர்களால் பெயர் பெற்றவர்கள்.
இவர்கள் மீண்டும் அந்த தந்திரமாக அந்த ராஜ்யத்தை பிடித்தார்கள். அதற்கு பின்பு தன்னுடைய விஸ்தாரமான ராஜ்யத்தின் மகத்துவங்களை கொண்டு பலத்தினால் அங்கே ஏறக்குறைய லோகத்தில் பகுதியை அவர் கைப்பற்றி தன்னுடைய ராஜ்யத்திற்கு கீழாக கொண்டு வந்தார். இங்கு கிறிஸ்து என்பவர் தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் பரிசுத்த ஆவியானவரால் உற்பத்தியானது சகல மனிதருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணிற்று. அன்றைக்கு பொதுவாக மானிட ஜீவ மக்கள் தங்களுடைய காரணத்தினாலே ஆண்டவரை ஏற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்பொழுதும் இதற்கு பின்பு பிரான்சிலே தேச புரட்சி ஆண்டது. அதற்கு முன்பு போப்பு அரசின் ஒரு ராஜ்யம் கிரேக்க ராஜ்யத்திற்கு பின்பு தோன்றியது. இதை நாம் 30வது வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். கான்ஸ்டான்டினோபிள் என்ற ரோமராயன் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை மறித்ததற்கு பிறகு அவனது 3வது குமாரனாகிய மேற்கு ரோம் அவனுக்குள் பங்கிடப்பட்டு இவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு ஒருவர் கொன்று பலவீனமான தருணத்தில் இத்தீம் கப்பல்கள் இவனுக்கு விரோதமாக வரும் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இக்காலத்தில் வடபாகத்தில் இருக்கும் மிலேச்சர்கள், அதாவது மேற்கு ரோம மக்கள், தங்களுக்குள் மங்கிய யுத்தத்தில் ஆரம்பித்து கிபி 351வது ஆண்டிலிருந்து 483வது ஆண்டுக்குள்ளான மேற்கு ரோமை 10 ராஜ்யங்களுக்குள் பங்கிட்டது இந்த கித்தீம் இருக்கும் பாகம்தான். எனவே ஏசாயா 23 அது 23வது அதிகாரத்தில் மத்திய தரைக்கடல் தீவு மற்றும் மற்ற மக்களும் கடற்கரையோரமாயுள்ள தேசங்களான முக்கிய பட்டணங்களிலேயுமே இவர்கள் பிடித்தார்கள். இவ்விடங்களிலிருந்து வாண்டர்லைனின் யுத்தம் ஆரம்பமாகி கெசன்சரில் மூலமாக மேற்கு ரோமில் தாக்கப்பட்டது. கிபி 428 முதல் 468 வரை ரோம ராஜ்யம் இவர்கள் வசமாயிற்று. அதற்கு பின்பு சீர்திருத்தத்தின் சரித்திரம் ஆரம்பமாகியது. இது 34வது வசனத்திலிருந்து 35வது வசனம் உள்ளதை வாசிக்கலாம். ஏனென்றால் இங்கு துன்புறுத்தப்பட்ட காலத்தில் பரிசுத்த மக்கள் அநேகர் மரித்தார்கள். மரித்த பிரதானமானவர்கள் ஹஸ், ஜெரோம், கிராம்ட், திண்டல், லாட்டின்ஸ், ரிட்லி, பிராட்போர்ட் என்கின்ற பிள்ளைகள். இந்த ராஜ்யம் இதுக்கு பின்பு பிரான்ஸ் தேச புரட்சியின் சரித்திரம் அங்கு வெளிப்பட்டது. அது தானியேல் 11வது அதிகாரம் 36லிருந்து 39 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். இதில் என்னவென்றால் 36வது வசனத்தில் சீர்திருத்த காலம் உண்டாயிற்று. இது பிரான்ஸ் தேசத்தில் 1789 முதல் சுயநலம் கொண்டு 4 ஆண்டுகள், அதாவது 93 வரை தன்னை வெகுவாய் உயர்த்தி தாங்கள்தான் தேவனுக்கு ஈவாக செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு விரோதமான ஒரு மார்க்கத்தை அங்கு இந்த லோகத்திலே கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்பு துருக்கி ராஜ்யத்தின் சரித்திரம் ஆரம்பமானது. இது 40லிருந்து 45 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, இந்த துருக்கி ராஜ்யத்திற்கு பின்பு
ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற ஒரு மகத்துவம் என்னவென்றால், இனி யாரும் துருக்கியருக்கு உதவி செய்யாமல் முடிவடைவர் என்பது இனி நடக்கும் சம்பவம். 1798 1801 வரை நடந்த மும்முறை யுத்தத்தில் பிரான்ஸ் பிரிட்டனுக்கும் ரஷ்யருக்கும் துருக்கியருக்கும் உதவி செய்தனர். பின்பு 1840 வரை நடந்த துருக்கி எகிப்து யுத்தத்திற்கு இங்கிலாந்து, பிரஷ்யா, ஆஸ்திரியா, ரஷ்யா வந்து துருக்கி முழுவதும் அழித்து போகாதபடி தலையிட்டு உதவி செய்தனர். பின்பு 1056 வரை நடந்த அந்த கிரிமியன் யுத்தத்தில் இங்கிலாந்து, பிரான்ஸ், சர்தோனியா தேசம் வந்து துருக்கிக்கு உதவி செய்தது. 1877 ரஷ்யர் துருக்கியரோடு யுத்தம் செய்து அவர்களுக்கு ஐரோப்பாவை விட்டு துரத்த யோசித்த போது பிரிட்டன் வந்து துருக்கியருக்கு உதவி செய்தது. ரஷ்யன் முயற்சியை தடுத்தது. இனி ஒருவரும் துருக்கியருக்கு உதவி செய்ய வராமல் முடிவடையும் என்பது நடக்கப் போகும் சம்பவம். இப்படியாக இந்த லோகத்தில், இந்த காலத்தில் என்ன நடக்கும் என்று அடுத்த அதிகாரத்திலே நாம் படிக்க போகிறோம். எழுதப்பட்ட இந்த நூற்றுக்கணக்கான யுத்தங்களில் அடங்கிய உலகத்தை சரித்திரம் தேவன் தமது வெளிப்படுத்தின தம்முடைய தாசர் மூலமாக 45 வசனங்களில் 7 பெரும் ராஜ்யத்தை அவர் சுருக்கி சொல்லியிருப்பது நமக்கு ஆச்சரியப்படத்தக்கது. இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் நான் முன்பு உங்களுக்கு சொன்னது போல 7 விதமான ராஜ்யங்களின் ஆட்சி பீடத்தையும் அதன் அழிவையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காலங்களின் தொகுப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து அதற்கேற்ற நல்ல ஈவுகளை நாம் செய்து கொள்ள கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். நாளைய தினத்தில் நாம் 12வது அதிகாரத்தின் தொகுப்பை நாம் படித்து அதற்கேற்ற முடிவை நாம் கொண்டு வருவோம். இந்த 11வது அதிகாரத்தின் சம்பவங்கள் 7 ராஜ்யங்களின் அழிவையும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய சம்பவங்களையும் குறித்து நாம் படித்தோம். மீண்டும் தேவ சமூகத்தில் இதை நாம் கற்றுக்கொள்வதற்கு நாளைய தினம் நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் இந்த உலகத்தின் ஆட்சி பீடங்கள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இதுவரை ஆண்ட எந்த ராஜ்யங்களும் உமக்கு பிரியமாக இருந்ததில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உமக்கு பிரியமான ஒரு ராஜ்யம் இந்த பூலோகத்தில் தோன்றும். அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் மாறுவதற்கு உம்முடைய சத்திய வசனம் எங்களை வழிநடத்தி காண்பிக்க வேண்டும் என்ற உண்மையை மாத்திரம் நாங்கள் கண்டுகொண்டோம். இது நிமித்தம் நாங்கள் உலக மக்களைப் போல அல்ல, உம்முடைய பிள்ளைகளாகவே நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளும் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணம் செய்து உம்முடைய திருநாமத்திற்கு சாட்சியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க பிள்ளைகளை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் நாளை சந்திப்போம். 12வது அதிகாரத்தின் சத்தியங்களை நாளை காலை தியானிப்போம். அதுவரை நாம் கடந்து செல்வோம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.